ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டிச் பாக்ஸ் ஸ்டிச். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிப்போங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸ்டிச்சு போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஜரி த்ரெட், சில்க் த்ரெட் அண்ட் பிளாஸ்டிக் ஸ்கேல் இருக்கும் பார்த்தீங்கள்ல, சின்ன ஸ்கேல் அதை எடுத்துக்கோங்க. அண்ட் நீடிலில் 14 சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த நீடில் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கான இடைவெளி பார்த்திங்கன்னா 0.5 இன்ச் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சு நம்ம போடலாம். ஜரி த்ரெட்டில் எப்போ போல் எண்ணில் நாட் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி சுற்றி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி மேலே எடுக்கலாம். எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச்சு நம்ம போடாமல் கிராஸாக ஸ்டிச்சு நம்ம போடுறோம். செயின் ஸ்டிச் லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போடுறோம். போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயும் செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம் குட்டியாக போட்டுட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய லைனுக்கு போய் கிராஸாக செயின் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ மேலேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு குட்டி லாக் போடுறோம். போட்டுட்டு மறுபடியும் செகண்ட் லைனுக்கு கிராஸாக நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஸ்டிச்சு நம்ம எடுத்துகிட்டு போய் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா சிங்கிளாக போடக்கூடிய பாக்ஸ் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி நம்ம க்ளோசிங் மெத்தட்லையும் டபுளாக போடுற மாதிரி பாக்ஸ் ஸ்டிச் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம ரெகுலராக பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக தாராளமாக கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிசைன்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். அது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டிச்சுமே பர்ஃபெக்டாக போடுங்க. ரொம்ப அவசரப்பட வேணாம். சீக்கிரம் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு தான் நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க முதல்ல. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கோங்க. எடுத்ததுமே ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணணும்னு முயற்சி பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டிச்சஸ் பழகிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம சேனல்லே எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்து எப்படி எண்ட் நாட் சின்னதாக போடுறதுன்னு கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சு போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மாதிரி கோடு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். த்ரெட்டு மேலே எடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கிராஸாக ஸ்டிச்சு நம்ம போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போடுறோம். இந்த மாதிரி நம்ம குட்டி லாக் போட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வேறு வேறு டைரெக்ஷனுக்கு நம்ம கொண்டு போய் போடணும். ஸோ இந்த மாதிரி குட்டி லாக் போடாமல் நீங்கள் வேறு டைரெக்ஷனுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் திருப்பி கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வராது. ஸோ அதனால தான் நம்ம லாக் போட்டுட்டு நம்ம டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ணுறோம்.
இப்போ பாருங்கள், லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போடுறோம் ஃபர்ஸ்ட் லைனில். அண்ட் தென் அகைன் செகண்ட் லைனுக்கு ஸ்டிச்சை கிராஸாக நம்ம கொண்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் அகைன் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு நம்ம ஸ்டிச்சை கொண்டு போய் போடுறோம். அண்ட் தென் அகைன் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அண்ட் மறுபடியும் ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைப், இதில் செகண்ட் டைப் அண்ட் தேர்ட் டைப் 3 இருக்குது. ஸோ அதெல்லாம் வரக்கூடிய ஃப்யூச்சரில் வரக்கூடிய கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். எப்படி வந்து நம்ம லாக் ஸ்டிச் நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் போட்டு நம்ம திருப்பும் போதும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மற்ற ஸ்டிச்சஸ் மாதிரி இது வந்து இருக்காது. ரொம்ப குழப்பங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து இருக்காது. ரொம்ப ஈஸியாக போடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க நம்ம சேனல் பார்த்துட்டு கூட இது ட்ரை பண்ணுங்கள். ஆரி கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆரி கிளாஸஸ்க்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆரி கிளாஸஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒவ்வொரு ரிப்ளையுமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாக்ஸ் ஸ்டிச். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.